வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டுல இப்படி ஒரு பாட்டு அப்படிங்கிறது சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியம், சொல்லாம இருந்தாதான் அதிசயம். இதை சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. நான், நீங்க, உங்க அப்பா, எங்க அப்பான்னு எல்லோருக்குமே வாழ்நாளெல்லாம் கூட வருகிற பாட்டு தான் நிறம் மாறாத பூக்கள் அப்படிங்கிற படத்துல வந்திருக்கிற இந்த பாட்டு. இந்த படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப பிரமாதம் தான். 16 வயது நிலைக்கு அடுத்தாப்புல கிழக்கே போகும் ரயில், கிழக்கே போகும் ரயிலுக்கு அடுத்தாப்புல சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், அதற்கப்புறம் நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு வரும்பொழுது இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாரதி ராஜா சாரும் எஸ்பிபி சாரும் வாடா போடா நண்பர்கள், இளையராஜா சாரும் எஸ்பிபி சாரும் வாடா போடா நண்பர்கள். இவங்க 3 பேரு 16 வயது நிலை படத்திலேயே இணைந்திருக்க வேண்டியது. ஆனா முதல்ல எஸ்பிபி சார் பாரதி ராஜா சார் படத்துல இளையராஜா இசையில பாடினதுங்கிறது இந்த படத்துல தான், நிறமாறாத பூக்கள்ல தான். முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே அப்படிங்கிற பாட்டு. ஆனா நாம அந்த பாட்டை பத்தி இப்ப பாட போறதில்லை, அந்த பாட்டை நாம எடுத்துக்க போறதில்லை. அப்ப என்ன பாட்டு? அதாவது 1000 மலர்கள் கொண்ட ஒரு பாட்டு. இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசு ஏதோ ஒரு பாரத்துல அப்படியே போட்டு அழுத்தும் நம்மள. இந்த பாட்டு ஜென்சி அம்மாவுடைய வாய்ஸு, திடீர்னு வந்து டக்குன்னு ஜாயிண்ட் ஆகிற மலேசியா வாசுதேவன் சாருடைய அந்த குரல், கவியரசு கண்ணதாசன் ஐயாவுடைய அந்த வரிகள், எல்லாத்துக்கும் மேல அந்த படமாக்குற அந்த விதம். இதுல ஒரு டேப் ரிகார்டர் வந்து ஒரு கேரக்டராகவே நான் ஃபீல் பண்ணுவேன். நான் என்னங்க விஜயன் சாரெல்லாம் போட்டு விஜயன் வேணாங்க அப்படின்னு சொன்னப்ப அவன் பிரமாதமா பண்ணுவான்டா அப்படின்னு விஜயன் சார் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாரு பாரதிராஜா சார். பிரமாதப்படுத்தியிருப்பார். அந்த விஜயன் சாருக்கு பாரதிராஜா சார் அவர்கள் தான் படத்துல குரலும் கொடுத்துருந்தார். அந்த விஜயன் சார் அந்த கோட்டு சூட்டு டேப் ரிகார்டர் ராதா, திருச்சியில ஜூபிட்டர் தேட்டர்ல இந்த படம் வந்துச்சு என்ன ஞாபகம். நான் அந்த தேட்டர்லயே 4 தடவை நான் பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு அப்போ 10 வயசோ 11 வயசோ. இந்த பாட்டு புஸ்தகத்தை வாங்கி நான் வீட்டில் உட்காந்து முந்திரி தோப்பில் உட்காந்து பாடியதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு லீவுக்கெல்லாம் எங்கள் அத்தை வீட்டுக்கோ சென்னைக்கு அல்லது எங்கள் தாத்தா வீட்டுக்கோ கோட்டை இருக்குன்னு வந்தாக்க, என்னடா படம் பார்த்த ராம்ஜி பாடு அப்படின்னு சொன்னாக்க, நான் பாடுகிற பாடல்களில் படங்களில் இந்த விஷயமும் பாட்டும் ஒன்றா இருக்கும். அப்போ எங்கள் தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் சித்தி மாமா எல்லாரும் நல்லா பாடுறானே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அத்தை வீட்டில் நல்லா பாடுற, எதுக்குடா சினிமா பாட்டு அப்படின்னு எங்க அத்தை சொல்லுவாங்க. எங்க அத்தை ரொம்ப ஆச்சாரமா இருந்தவங்க. ஆனா நான் சினிமாவுக்கு போறதுக்கெல்லாம் காசு கொடுத்து என்னை சினிமாவுக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. இதெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இதுல கவியரசு கண்ணதாசனுடைய வரிகள் ஒரு ஹம்மிங்ல இருந்தாங்க. ஹம்மிங்லேயே இளையராஜா சாருக்கு இணையா ஒரு ஹம்மிங் போடுறதுக்கே ஆள் இல்லை. இளையராஜா சார் மாதிரி ஒரு ஹம்மிங் படைப்பதற்கே ஆள் இல்லை. இதுல சிம்போனியை படைக்கிறதுக்கு வேற எவன் இருக்கு அந்த நாட்டில் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹம்மிங் அப்படி ஆரம்பிக்கும். அந்த டேப் ரிகார்டர் ஆன் பண்ண உடனே அந்த ஹம்மிங் ஆரம்பிக்கும். அதாவது டேப் ரிகார்டர்ல இருந்து பாட்டு வருது. அப்ப அப்படின்னு ஹம்மிங் அப்படியே ஹை பிச்சுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு தாளம் ஒண்ணு போட்டிருப்பாரு இளையராஜா ட்ரம்ஸ்ல வச்சுக்கிட்டு, 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். இதை வந்து இளையராஜா சார் ஒரு மேடையில் சொன்னார். டியூன் போட்டாங்களாம். டியூன் போட்ட உடனே கண்ணதாசன் ஐயா வந்திருக்காரு. கவிஞர் வாங்க வணக்கம், என்னையா டியூன்ல ரெடியா? ரெடிங்க சொல்லு அப்படின்னாங்களாம். உடனே தானனா 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 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள்,
நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்தால் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு டக்கு டக்குன்னு சொன்ன உடனே மிரண்டு போயிட்டாராம். பாரதிராஜா சார் வந்து இல்லையா கவிஞர் இப்படி பண்ணிருக்காரு, மெட்டுக்கு கட்டுப்படுமான்னு பாடி பார்க்குறேன் பாருங்க நீங்களே அப்படின்னு இளையராஜா சார் சொல்ல, அப்படியே அவர் என்ன சொன்னாரோ வார்த்தை பேச கொஞ்சம் கூட மீட்டர் விலகாம எப்படி ஒருத்தரால அப்படிலாம் சொல்ல முடியும் தெரியல. கண்ணதாசன் வந்து ஒரு ஒரு அதிசய பிறவிதான். ஆமா. ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், ஆடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆயிரம் டங் மலர்களே டங் மலருங்கள். அடேங்க அப்பா பிஜிஎம்ல விளையாடுவார் இசைஞானி இந்த பாட்டுல. அதுக்கப்புறமா வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், மனதில் உள்ள கவிதை கோடு மாறுமோ, ராகங்கள் 100 பாவங்கள் 100 என் பாட்டும் பாட்டும் பொன்னல்லவோ. ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், ஆடுங்கள், காலதேவன் ஆவியம் அப்படின்னு வருதா. அதுக்கப்புறம் ஜென்சியினுடைய வாய்ஸ் இன்னும் ஒரு மெஸ்மரிச வார்த்தைகள், இன்னும் மெஸ்மரிச குரல்ல போயிடும். ஏன்னா ராதிகா பாட ஆரம்பிச்சிருவாங்க. விஜயனுடைய காதலி ரதி இறந்து விடுவாங்க. இங்க வந்து ராதிகா பாடிடுவாங்க. கோடையில் மழை வரும், வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ, காலதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம், நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ. இந்த வரி இருக்கு பாருங்க, முக்கியமா இந்த வரியை சொல்லணும். ஏன்னாக்கா அன்னைக்கு காதல் பிரிவுல தவிச்சிட்டு இருந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த பாட்டை லவ் ஃபெயிலியர், காதலிச்சிருப்பாங்க, கல்யாணம் வேற ஒரு பொண்ணோட நடந்திருக்கும், காதலிச்சிருப்பாங்க வேற ஒரு பையனோட கல்யாணம் நடந்திருக்கும். அப்ப இந்த பாட்டு வரி வரும்போதெல்லாம் அழுதுருவாங்க. ஏன்னா நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ, சேர முடியாம போயிடுச்சே என்ன செய்வேன் அப்படிங்கிற அந்த தவிப்பு நிறைய பேருக்குள்ளார ஒரு தாக்கத்தை இந்த பாட்டு கொடுத்துச்சு. ஒரு ஒரு அந்த தவிப்புக்கு ஒரு அழுக. இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல, ஐயோ சம பாட்டு அப்படின்ற மாதிரி அதை அப்படியே மாத்துறதுக்கு இந்த அழுகையை பயன்படுத்திக்கிட்டாங்க. எங்க சித்திலாம் துலாபாரம் படம் பார்த்துட்டு அப்படி அழுவாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் அத்தனை தடவையும் அழுவாங்க. அவங்களுடைய மனசுல இருக்கிற வேதனைகளை எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு சினிமாவை, சாரதாவை, துலாபாரத்தை, அந்த சோகத்தை ஒரு காரணமாக்கிக்குவாங்க. அது மாதிரி இந்த பாட்டை, இந்த காதல் பாட்டை விஜயன் ரதியினுடைய பிரிவை, சுதாகர் ராதியா பிரிவை நம்மளை சமாளிக்கிறதுக்காக நல்ல பாட்டுங்க நல்ல வரிங்க அப்படி இப்படிலாம் சொல்லிக்கும். நம்ம மனசுனுடைய அடி ஆழத்திலேருந்து அப்படி கிளறி கொண்டு வந்து அந்த வழியை காட்டுற பாட்டு தான் இந்த பாட்டு. கோடையில் மழை வரும், வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ, காலதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம், நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ. ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள்,
ஆடுங்கள் காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். டக்குன்னு நின்றுடும், பாட்டு நின்றுடும். ஏன்னா டேப் ரிகார்டர் பாட்டுது இல்லையா, ஆஃப் பண்ணிடுவார். சரி, ராதிகா வந்து அப்படி பார்ப்பாங்க, அவர் பார்ப்பாரு, அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். சைலண்ட், படத்தில் சைலண்ட் இருக்கும், சைலண்ட் இருக்கும். கேமரா, நிவாஸ் கேமரா அப்படியே போகும் அந்த அந்த பாறையில், அந்த இதில் மலை பகுதியில், அந்த புல்வெளியில் அப்படியே போகும். அப்படியே வந்துட்டே இருக்கும்போது தலைவன் குரல், மலேசியா வாசியவனுடைய குரல், என்ன குரல் அந்த ஆள் குரல்லாம், சாகாவர குரல், அதெல்லாம் அப்படியே கம்பீரமாக வரும். பூமியில் மேகங்கள் ஓடியாடும் யோகமே, மலையின் மீது ரதி உலாவும் நேரமே, சாயாத குன்றும் காணாத நெஞ்சும் தாளாட்டு பாடாமல் தாயாகுமோ, ஆயிரம் மலர்களே. இப்ப என்ன ஆயிடும், ராதிகா ஒரு குரல், ஒரு வாய்ஸ், ஒரு வாரி விஜயன் அப்படி, ஆயிரம் மலர்களே அவரு, மலருங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காதல் தேவன் காவியம், ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிட்டே வருவாங்க, மலேசியா வாசுதேவன் சாரும் ஜென்சி அம்மாவும். அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள். இந்த பாட்டை கேட்டு அழாதவங்களே யாரும் கிடையாது. இந்த பாட்டை கேட்டு அழுதவங்க அல்லது இந்த பாட்டை கேட்டு ரசித்தவங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த படத்தை எந்த தேட்டரில் பார்த்தீங்க, எத்தனை தடவை பார்த்தீங்கன்றதையும் கூட பதிவிடலாம். வணக்கம்.